சேவை செய்கிற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்பாலயத்தில் ஆதரவற்ற இல்லம்னு வச்சல, அந்த ஆதரவற்ற இல்லத்தில் வயசான ஆளுகளை கூட்டு வந்து நாட்டில் கஞ்சி ஊற்ற ஆள் இல்லாமல் தானே இங்கே வர்ற. அங்கே வந்து நீ என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, இவங்களுக்குள்ளேயே விசாரிச்சுக்கிட்டு இவன் தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அவன் என்ன ஆளுக. இது சேவையே கிடையாது. என்னையை பார்த்தா சேவை செய்கிற ஆளுக பூரா கடைசியில் குற்றவாளி, அதில் நானும் ஒருத்தன். அவ்வளோதான் முடிச்சு. நடக்குதா இல்லையா? 4 வீடு கட்டி கொடுத்தேப்பா, இந்த வீடியோ நல்லா இருறா. 4 குடும்பத்துக்காக அண்ணே எல்லோரும் கேட்கணும்னே. அண்ணே இருண்ணே, நான் சொல்கிறேண்ணே, அந்த அழகுமலையான் கழிச்சிட்டு காளிமுனியா சத்தியமாக உண்மை. 4 வீடு கட்டி கொடுத்தேன் 4 குடும்பத்துக்கு. களவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்களை தான் முதல் நாளே வந்து அம்பட்டு வேலையும் பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த நிற்கிறாங்க களவம் சூத்தியம்பட்டி, உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி அண்ணே. நான் உண்மையை சொல்லணும்னே, 4 வீடு கட்டி கொடுத்தேன். கண் தெரியாத ஒரு குடும்பத்துக்காக ஒரு வீடு கொடுத்தேன். நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்னே. வரும்போது 9:50க்கு பக்கத்து வீட்டில் 3 குழந்தையோடு கணவனை இழந்த தாய்க்கு ஒரு வீடு கொடுத்தேன். அந்த தாய் என் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தாங்க, கை தட்டாத, நான் சொல்கிறத கேளுங்க. ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி இந்த கண்ணு தெரியாதவர் அவ்வளோ போதையிலையும் இன்னும் ஒரு ஆள் டிரைவரான் கஞ்சா போதையில் வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர தகராறு பண்ணுறாங்கன்னு ஃபோன் வருது. அப்போ எங்கள் அப்பா அன்பாளையத்தில் இருக்கார், போய் பாருங்கப்பாண்டேன். எங்கள் அப்பா போய், ஏண்டா பார்வை தெரியாத நீ, உனக்கு 41 லட்சம் என் பிள்ளை கூத்தாடி கட்டின வீட்டில் கொடுத்தா என்னடா செய்கிற அப்படின்னா, எங்கள் அப்பாவை நீ யாரான்னு தள்ளி விட்டேன். அந்த ஆள் எங்கள் அப்பா அழுதுட்டார். நீ சேவை என்னடா செஞ்சேன், ஊருக்கெல்லாம் நீ சேவை செஞ்ச, கடைசியில் குற்றவாளி. உன் வீட்டில் இருந்தால் நான் அடிமையாடான்னு கேட்டேன் அந்த கண்ணு தெரியாத ஆள். இன்றைக்கி சொல்கிறேன், எங்கள் அப்பா மனசு நொந்துட்டார். இனிமேல் சேவை வேணாமியா, யாருமே வேணாமியா, 10 ஏழை குழந்தைகளை படிக்க வையா, அது போதுமியா, நீ குற்றவாளி. இதெல்லாம் தெரியணும்னே உங்களுக்கெல்லாம். எம்கேஆர் சொல்கிறது இதெல்லாம் தெரியணும். நீங்கள் லேசு நினைக்கிறீங்க எல்லாமே. அங்கே அன்பாளையம் நடத்த லேசு கிடையாது அண்ணே. அங்கே இருக்கிற ஆள் ஊரா சாதியை பார்த்து பழகிறேன். வயசான காலத்தில் உனக்கு என்னையா சாதி, சாதி உன்னை காப்பாற்றுமா, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது. 2 பெரிய ஆள் ஒரே ஜாதி இருந்தால் இங்கிட்டு சேர்ந்துக்கிறது, இங்கிட்டு தனியாக உட்காந்துக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. 10 ஏழை குழந்தைகளுக்கு வண்டியை சைக்கிளை படிக்க வைக்கிறேன், உயிருள்ள வர ஏதாவது ஒன்று செய்கிறேன், எல்லோரும் நல்லா இருங்க. ஏன்னா மன வேதனை அவளை இருக்குது. பெத்த தாய் தகப்பை மன வேதனை அடைஞ்சு எங்கள் அப்பாலாம் அப்படி பார்த்தது. எங்கள் அப்பா அவளை கண் கலங்குறார். நீ இவ்வளோ தூரத்துக்கு எதுக்குடா செஞ்ச, 41 லட்சத்துக்கு அந்த வீடு கட்டியிருக்கேன், பூராமே கூத்தாடி நீங்கள் உழைச்சி 150 கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் தம்பி காசு, இது பூராமே வீணாகாது. அதனால் பாட்டை பாடுவோம், மனசு வலிக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்கள் கம்ப்யூட்டர் காலத்துக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க வரும்போது நானாக சின்ன வயசில் கலிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடியாடுவேன். அப்போ பஸ்ஸில் ஆறுன்னு அடித்தாலும் இந்த பஸ்ஸுன்னு சொல்லிவிடுவாங்கடா, காலப்புள்ளா காலப்புள்ளா காலப்புள்ளான்ட்டுவேன், பிள்ளைப்புள்ளா வளமல்லா வளமல்லா அப்படின்னா சுந்தரசன் வருது, செல்வம் பஸ் வருதுன்னு எங்கள் அப்பாலாம் ஓடுவார். உட்கார் உட்காரு. இப்போல்லாம் பஸ்ஸில் அப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்பா, பஸ்ஸில் உட்காந்துட்டு அழகாக பார்த்தா. முதலாம் பஸ்ஸிலலாம் பீடிலாம் மற்ற வைப்பாங்க, பெரிய ஆளுலாம் பீடி பற்ற வைக்கலாம், சுருட்டு பற்ற வைக்கலாம். இப்போ பஸ்ஸில் இடம் இல்லை. காலையில் பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு பயலுங்க இந்த இப்படி ஏறுனா பஸ்ஸில் இடம் இருக்குமா, ஏன்னா எனக்குன்னே வந்துச்சு. எங்கள் அண்ணன் தான் பெரியமையன் ஒரு சாமியை கும்பிடுவீங்க, என் சின்ன மாமாலத்தையும் அதை கட்டியிருக்கு. சூப்பர் சூப்பர். விலங்காப்பைய குடும்பத்தில் வெள்ளையடிக்க வந்தாங்களே 7 பேர். பள்ளிக்கூடத்து பயில பூரா படிக்கட்டில் தொங்குறேன். பாவம் தொங்கக்கூடாது ப்ரோ. ஒவ்வொரு தாய் தகப்பன் வயிற்றில் நெருப்பை கட்டி 10 மாதம் சுமந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடிய ஒரே தெய்வம்னா பெற்ற தாய் தகப்பன் தான். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய, காலேஜ் போகக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய உறவுகளே, ஒரு பேருந்தில் அதிகமாக கூட்டம் இருந்தால் நீ ஏற வேணாம், ஏன்னா பாதுகாப்பு இல்லை. 50 பேர் தொங்குறேன். அப்படித்தான் ஒரு பிள்ளை கை வலிக்கிருச்சு. பக்கத்தில் ஒரு காலேஜ் பிள்ளை மசுரை பிடிச்சிட்டேன், கீழே விழுந்துட்டேன். அவள் ஒட்டு மசுரை வச்சுருக்கா தெரியும், மண்டையோடு கலச்சி 60 பேர் தொங்குறேன். 61வது ஆள் யாருன்னு பார்க்குறேன், கண்ட்ரேட் தொங்குறேன். புரிஞ்சுட்டேன். வேகத்தடல் விழுந்து ஆலங்குடியில் விழுந்தவனை போய் புதுக்கோட்டையில் போய் கேட்குறேன், டிரைவர் அசோக்கு டிக்கெட்டு போட்டியா? அவன் சொன்னேன் கடைசி டிக்கெட்ரா, வேலையை வேணா ஒரு மயிறு வேணா, நான் செம்பரியாட்டு புழுக்காலில் போகிறேன்டா. விழுந்து இதெல்லாம் நகைச்சுவை அவங்களுக்கு தெரியும். என்ன நகைச்சுவை, மயிறு நகைச்சுவை உங்களை சிந்திக்க வைக்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பி எனக்கு வேணும்ப்பா. இந்த கோமாளி இன்றைக்கி நடிச்சிட்டு நான் போயிடுவேன், என்னை நீங்கள் கோமாளியை தான் பார்ப்பீங்க. நான் கோமாளியே இல்லை. அதுக்கும் சிரிக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்காரன் அகராதி மயிருன்னு வச்சுருக்கேன். ஒரு இடத்துக்கு போவோம்னா
போகிறேன்னு சொல்ல மாட்டேன், போவோம்ல. சாப்பிடுங்க, சாப்பிடுவோம்ல. நீ என்ன சொல்கிறது? எதுவுமே அகராதியாக பேசாட்டே அவனுக்கு தூக்கம் வராதான்ப்பா. சொல்லித்தான் பாரு. வெளிநாட்டில் ஒரு முதலாளி சிங்கப்பூரில் தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிட்டு 2 அறை விட்டுருக்கார். விட்டவொடனே படக்குன்னு போயிட்டேன், பாவம் அழுதுகிட்டேன். திருப்பி அந்த ஓனர் போய் அவன் காலில் விழுந்திருக்கார். தெரியாமல் அடிச்சு விட்டேன். நம்மளால சொல்லிட்டேன், காசை வெட்டி போட்டேன், உன் கம்பெனி எனக்கு தாண்டான் இருக்கேன், அதுக்கு தாண்டா வந்து காலில் விழுகிறதுக்குள்ளே வெட்டிட்டியா. அதாடா தமிழ்நாட்டுக்காரன், கொலையை அத்துருவேன். இப்போ பொம்பளையால் ஊரா எல்லா ஜாமியும் ரெவடி ஆக்கிட்டாங்கப்பா. போய் கருப்பன் கோயிலெலாம் போய் நேர்ந்துக்கிட்ட ஆளுகள்லாம் என்ன நேர்ந்துக்கிறேன், கருப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், இந்த ஊர் ஜனம் நல்லா இருக்கணும், ஊர் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்லாம் நேர்ந்துக்கிறது கிடையாது. போய் கருப்பன் கோயிலில் போய் நேர்ந்துக்கிறேன், கருப்பா என்ஃபீல்டு 170 சொல்கிறாங்கடா இல்லைப்பா, நீ தான் காத்து கொடுக்கணும். ஆமாம், அவர் தானே ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. பொம்பளை ஊரம் போய் மாஜானியம்மன் கோயிலில் போய் பொம்பளை ஊரம் மிளகா அரைச்சி அப்புடுது. இங்கிட்டு மாமியா என் மருமக என்னை எதிர்த்து பேசுகிறேன், ஆத்தா ஏதோ என்னால் முடிஞ்சது 3 கிலோ மிளகா, நீ தான் கேட்டு கொடுக்கணும், அவளை எப்படியாவது நீரை நிப்பாட்டிடு. அங்கிட்டு மருமக அரைக்கிறேன், இந்த கிழட்டு முண்டை நீ 16 தேவடியா போடுறா, அவளை எப்படியாவது காலி பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் உனக்கு 15 கிலோ அரைக்கிறேன். இந்த சாமி பார்த்துச்சு, சாமி அங்கிட்டு போய் 2 பேர்த்துக்கு அரைச்சிருச்சு. இந்த 2 முண்டையும் எப்படியாவது சிவபெருமானே கொண்டுருங்க, என்னையை காலி பண்ணிடுவாளுன்னு சாமி அரைக்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டேன். இந்துக்கள் கலாச்சாரம் உண்மை புனிதமானது. கலாச்சாரங்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் காலம் மாதிரி. பக்தியோடு வேண்டணும். பெரியவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இளைஞர்கள் தவறு செய்யும் இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். நடக்குது, நான் சொல்கிறேன், நிரூபிக்கவா? இருந்தேன் பாட்டு, என்ன பாட்டு? ஆமாம், நான் சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி பாட்டை புலம் தள்ளிடுவேன். எங்கள் அண்ணன் படித்தே இன்னும் ஊராக போய்கிட்டு இருக்கேன். என் கூட தான் நாடகம் நடித்தேன் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. அவன் எங்கே இருக்குன்னு கேட்குறேன், அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியா இருக்கேன்னு. நான் இன்னும் ஒருத்த நாட்டை தாண்ட முடியலடா, எனக்கு எவனை ஜெவனை வச்சுட்டாடா. பாருண்ணே இருண்ணே, மக்களும் சேவிங்க. என்ன சொன்னேன்? போதும்ப்பா, சேவை செஞ்சதெல்லாம் போதும். நீங்கள் இதில் சேவை லேஜுன்னு நினைக்கிறீங்க.